ओम शांति। प्रश्न मान्य सदस्यगण प्लीज, आप निधन संबंधी उल्लेख के समय सदन की मर्यादाओं को बने रहिए। अपेक्षा तो करते हैं ना हम, नहीं, सदन के अंदर ये अपेक्षा है कि कुछ मर्यादाएं सदन की हमेशा रही है। उन मर्यादाओं परंपराओं को पालन करना सबकी जिम्मेदारी है। मैं यही आपसे अपेक्षा करता हूं। नो, मेरी सदन में हमेशा ये अपेक्षा रहेगी कि सदन की परंपरा और प्रतिष्ठा को बनाए रखें। मैं सबको उचित समय देता हूं, सार्थक चर्चा हो, संवाद हो, तर्क हो, इसके लिए संसद है। आप तर्क से चर्चा करें, नारेबाजी से संसद की मर्यादा नहीं बनती है। प्लीज। प्रश्नकाल। प्रश्न नंबर 1 धवन लक्ष्मण भाई पटेल। धवन लक्ष्मण भाई पटेल। प्रश्न नंबर 1 मेरा प्रश्न मंत्री जी से यह है कि भारत की पांडुलिपि विरासत के संरक्षण हेतु प्रारंभ की गई ज्ञान भारत का पहला उद्देश्य और उसके प्रमुख घटक क्या है, तथा दक्षिण गुजरात के वलसाड संसदीय क्षेत्र के डोडिया, कोकड़ा और वाली जैसे जनजाति के मौखिक और पांडुलिपि परंपराओं के दस्तावेजीकरण किया जा रहा है और इसमें AI का उपयोग किया जा रहा है। माननीय अध्यक्ष महोदय, विरासत हमें दिशा भी देता है, विरासत हमें दर्शन भी देता है, और इसलिए मोदी जी ने विकसित भारत की जब कल्पना करी तब रेड फोर्ट से अपने उद्बोधन में कहा था कि हमें विकसित भारत बनाना है। तो विकसित भारत बनाने के लिए हम प्रेरणा कहाँ से लेंगे? मोदी जी ने प्रण दिलवाते हुए देश को कहा था कि हम विकसित भारत बनाने के लिए संकल्प करेंगे, विकसित भारत बनाने का। दूसरा प्रण दिलवाते हुए गुलामी को, मानसिकता को छोड़ने की बात कही थी। और तीसरा प्रण दिलवाते हुए मोदी जी ने कहा था कि विरासत से प्रेरणा लेकर हम विकसित भारत बनाएंगे। हमारे मैन्युस्क्रिप्ट हमारी विरासत है, और आज मंदिर के रूप में, शोक संस्थान के रूप में, महाविद्यालयों में, मठों में, जैन भंडारों में और निजी संग्रहालयों में हमारे मैन्युस्क्रिप्ट है। ये मैन्युस्क्रिप्ट को हम ज्ञान भारत मिशन के द्वारा उसको आरक्षित करने के लिए நாடாளுமன்ற மழைக்காலர் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மசோதாக்கள் இன்னைக்கு தாக்கலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய வேளையில் இப்போ தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கணும். என்ன நடக்கிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் என்கிற தகவலோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ்குமார் வணக்கம். தொடங்கினதுமே அமளியில் ஈடுபட்டிருக்காங்க எதிர்க்கட்சிகள், நம்ம திரையில் பார்த்துட்ருக்கோம். என்ன நடக்குது இப்போ வரைக்கும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில்? மேலும் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எதிர்பார்த்தது போலவே அமளியுடன் தொடங்கி இருக்கிறது. மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவை காலை 11 மணிக்கு கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அவையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறிப்பாக கத்தாரினுடைய மன்னர் தந்தையினுடைய மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கத்தாரினுடைய மன்னர் அமீரினுடைய தந்தையான ஐனஸ் ஷேக் அஹமத் பின் கலீஃபா அல் தானியினுடைய மறைவு உட்பட பலருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரம் தொடங்குவதாக சபாநாயகர் அறிவித்தார். இருப்பினும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நீட் வினாத்தாள் கசிவு, அயோத்தியா ராமர் கோவில் நன்கொடை திருட்டு மற்றும் முறைகேடு விவகாரங்களை நீங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பல நோட்டீஸ்களை அளித்திருக்கிறோம். அந்த நோட்டீஸ்களை ஏற்றுக்கொண்டு அவையினுடைய வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். இருப்பினும் சபாநாயகரை பொறுத்தவரை இது குறித்தெல்லாம் நாம் பின்னர் விவாதித்துக் கொள்ளலாம். தற்போது கேள்வி நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம்.
அதனை நீங்கள் விவாதிக்க அனுமதி கொடுங்கள் என்று அவர் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் தற்போது கடும் முழக்கங்களை எழுப்பி அமளியிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள். குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா, நீங்கள் இது போன்று அவையிலே தொடர்ந்து முழக்கங்களை எழுப்புவது, இடையூறு ஏற்படுத்துவது எல்லாம் சரியல்ல, உங்களுடைய இருக்கைக்கு செல்லுங்கள், நாம் பூஜை நேரம் வரும்போது அது குறித்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எழுப்பலாம் என்று சபாநாயகர் தெரிவித்தார். இருப்பினும் அதனை எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஏற்க மறுத்ததால் தற்போது அவையில் கூச்சல் குழப்பமும் அமளியும் ஏற்பட்டு வருகிறது. மக்களவை நிலை இப்படி என்றால், மாநிலங்களவையை பொறுத்தவரை அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட சில புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 2 முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்து நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மக்களவையை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்கின்ற வகை செய்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த மசோதா ஏற்கனவே நடைமுறைக்கு வந்து விட்டது. அதாவது அவசர சட்டமாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் முறைப்படி ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு அவையினுடைய ஒப்புதல் பெறப்பட இருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை யாராவது வேண்டுமென்றே அவமதித்தாலோ அல்லது மற்றவர்கள் பாடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ அதனை தண்டனைக்குரிய குற்றமாக கருதுவதற்கு வகை செய்கின்ற தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இந்த 2 மசோதாக்கள் மட்டும்தான் இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவை சுமூகமாக நடைபெறுவதை பொறுத்தே இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்வதும் நிறைவேற்றப்படுவதும் இருக்கும். ஒருவேளை இடையூறு காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டால் இந்த மசோதாக்களை இன்று நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.